மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணதால அட்வான்டேஜ் இருக்கா? ஏன் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டெஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்? ஏன்னா நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா க்யூர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஸ் இட் யூஸ்ஃபுல் டு டூ அ ஜெனட்டிக் டெஸ்ட்? ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒரு கண்டிஷனை அந்த குழந்தை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரீட்டிங் ஃபிசிஷியனாக நான் எதை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த குழந்தைக்கு என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆஸ் அ ஃபேமிலி அவங்களுக்குமே எங்கள் குழந்தைக்கு என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுங்கிறது தெரியும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஜெனட்டிக் அப்படின்னாவே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே இல்லை, ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த காலம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறப்போ இன்றைக்கு இருக்கிறத விட ஒரு மருந்தை கொடுத்து சரி பண்ண முடியலன்னா கூட இன்னைக்கு இருக்கிறத விட இந்த குழந்தைய இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு என்னென்னவெல்லாம் தெரப்பியூட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு என்னால் கன்சிடர் பண்ண முடியும். அதே சமயத்தில் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைக்கு வேற என்னென்னவெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், நான் என்னவெல்லாம் பண்ணி அதையெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்ற ஐடியாவும் எங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த டிஸார்டருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஜீன் தெரப்பி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கையில் ஒரு ஜெனட்டிக் எவிடன்ஸ் வச்சிருந்தா நாளைக்கு எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு ஜீன் தெரப்பி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஃபேமிலிக்கு வரும். உடனடியாக நம்ம அதை அப்ளை பண்ணி எடுக்க முடியும். இது ரொம்ப 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 க்ரூஷியலான ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 51 இயர்ஸில் ஒருத்தருக்கு வந்து நான் SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபிங்கிறது இப்போ நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அவருக்கு நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். அவரை இன்னைக்கு என்னால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அவர் கேட்டது ஒன்று தான், நான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மேலே மோசமாயிடக்கூடாது, இது உங்களால் பண்ண முடியுமா? ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே பெட்டராக இருக்காரு. இந்த ஐடியா அவருக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக அவரை மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, எந்த ஃபேமிலியில் இந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வந்துச்சுனாலும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது திரும்ப வரக்கூடிய டிஸார்டர் அப்படிங்கிறத ஃபேமிலி நினச்சிக்கணும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த அம்மா அப்பாக்கே அடுத்த குழந்தை பிறக்கிறப்ப அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கலாம், அல்லது இவங்களுடைய கூட பிறந்தவங்க அவங்க குழந்தைக்கு போகிறாங்கன்னாலும் அவங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்கலாம். இந்த ஒரு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி அடுத்த தலைமுறைக்கு அடுத்த குழந்தைக்கு வராமல் இருக்கணும்னாலும் இந்த ஜெனட்டிக் டிஸார்டரோட 100% ரிசல்ட்ஸ், ஜெனட்டிக் ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருந்து தான் உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. டெஃபினட்டாக அதை அட்டம் பண்ணுறது பல விதமான இன்சைட்ஸை, பல ஐடியாஸை இந்த டிசீஸை பற்றி கொடுக்கும். அது டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு நல்லது தான் பண்ணும். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறது எவ்வளோ முக்கியங்கிறத டாக்டர் பிரதீப் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.